இங்க ஒரு பெரிய அசாசின் அவ ஒர்க் பண்ற கில்லிங் ஆர்கனைசேஷனோட ட்ரைனிஸா பாக்குறதுக்காக வந்திருக்கா. அங்க இருக்க எல்லாருமே அவளை பார்த்ததுமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவ தான் அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அப்போ அவளை கூட்டிட்டு வந்த டைரக்டர் எல்லாருக்கும் அவ ஸ்கில்ஸை காட்ட சொல்ல பாத்சூன் அவளுக்கு நேராச்சுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. உடனே அந்த டைரக்டர் உன்னை விட நல்லா சண்டை போட புதுசா ஒருத்தி வந்திருக்கான்னு சொல்றா. அதை கேட்டதுமே பாத்சூனுக்கு ஈகோ டச் ஆயிருது. சோ அந்த புது பொண்ணோட ட்ரைனிங் பண்ண ஒத்துக்கிட்டவ வெறும் மார்க்கர் பின்ன வச்சுக்கிட்டு அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணால பாத்சூனை தொடக்கூட முடியல. இதனால கடுப்பான அந்த பொண்ணு உடன் நைஃப் வச்சுக்கிட்டு ஃபியூரியஸா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பாக்ஸூன் அதை பிளாக் பண்ணிடுறா. அப்ப சுத்திட்டு வந்த கத்தியை பிடிச்ச அந்த பொண்ணு அவ எதிர்பார்க்காத நேரத்துல பாக்ஸூனோட வயித்துல ஒரு கோடு போட்டுறா. அதை பார்த்த டைரக்டர் அது மட்டும் ஒரிஜினல் நைஃபா இருந்தா இந்நேரத்துக்கு நீ செத்துரு பண்ணு பாக்ஸூனை மார்க் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவளுக்கு அந்த டைரக்டர் வேணும்னே தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கான்னு புரியுது. சோ யாருன்னு கட்டுறதுக்காக முன்னாடி நடக்கிறா. அந்த புது பொண்ணு அவளை அடிக்கிறதுக்காக வர்றா. அப்போ அவளை மிஸ் பண்ண பாக்ஸூன் மார்க்கர் கேப்ப வச்சு அவ தலையிலேயே அடிச்சிடுறா. அதுக்கப்புறமா அவ நிமிந்து பாக்குறதுக்குள்ளேயே பின்னாடி போன பாக்ஸூன் அவ கழுத்துல ஒரு கோடை போடுறா. அதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க.